நாடாளுமன்றத்தில் நேற்று இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சரித்திரம் படைக்கப்பட்டது. பொய்யை சொல்லி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை காரணமாக சொல்லி தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக ரொம்ப சூட்சமமாக பாரதிய ஜனதா கொண்டு வந்த சட்ட திருத்தம் 131 மூன்றில் 2 பங்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தரத எதிர்கட்சிகள் விரும்பவில்லை, எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லாரும் அந்த ஆணாதிக்க தன்மையோடு எதிர்த்தார்கள் அப்படின்ட்டு மோடியும் அமித்ஷாவும் பேசுறாங்க. இதுவரைக்கும் 33% கேட்கறீங்களா? உங்களுடைய மொத்த உறுப்பினர்கள் ஒரு 5% 10% இருக்கிறாங்களா மெம்பர்ஸ் கேட்டாங்க. கிழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எதிர்கட்சியில நிறைய பேர் இருக்காங்க பெண்கள். அதுவும் இந்த மசோதாவை பத்தி பேசுறதுக்கு பாஜக ஒரு பெண்ணு கூட இல்ல, முன் வரலன்னா கொடுக்கல, அவங்க வேடிக்கை பார்க்கறவங்களா தான் இருந்தாங்க. இந்த தமிழ்நாடு தான் 1989லயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துச்சு. 1990லயே இந்த மாதிரி உள்ளாட்சிகளில் 33 விழுக்காடு கொடுத்து 25 பேர் இங்க மேயரா இருக்கிறதுல 11 பேர் பெண்கள். நீ சொல்ல அந்த மாதிரி பிஜேபி காரன் பார்த்தான அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லட்டும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்றத்தில் நேற்று இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சரித்திரம் படைக்கப்பட்டது. பொய்யை சொல்லி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை காரணமாக சொல்லி தென் மாநிலங்களினுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக ரொம்ப சூட்சமமாக பாரதிய ஜனதா கொண்டு வந்த சட்ட திருத்தம் 131 மூன்றில் 2 பங்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் அப்படியே அதிர்ந்து உட்கார்ந்து விட்டார்கள். திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்னா சேர்ந்து 230 ஓட்டை போட்டு பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசனுடைய அந்த முகத்திரையை கிழித்து எறிந்தார்கள். இது ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னோம்னா, இன்னைக்கு நேற்றுலேருந்து என்ன பேசுறாரு அமித்ஷாவும் மோடி என்ன பேசுறாங்க அப்படின்னோம்னா ரொம்ப தமாஷா இருக்குது. மக்கள் அவங்க எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க பாருங்க. அவர்கள் தோற்கடித்தது டீலிமிட்டேஷனை பத்தி தான் பேசுனாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே. இவரும் டீலிமிட்டேஷன்ல வந்துட்டு தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது அப்படிதான் அமித்ஷாவும் சொன்னாரு. அப்புறம் மாத்திக்கிட்டு ஆமா குறையும் தான் அப்படிதான் சொன்னார். அவர் முன்னுக்கு பின் முரணா அவரே பேசினார். ஆனா அந்த 131வது அமெண்ட்மெண்ட்டை இவர் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னோம்னா, பெண்களுக்கான 33 விழுக்காடை நடைமுறைப்படுத்த, அதே நேரத்தில் அதாவது முதல்ல என்ன அப்படின்னோம்னா, நாடாளுமன்ற மக்களவையின் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்து டீலிமிட்டேஷன் பண்ணி அதன் மூலம் 33% ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அப்படின்னு அதையும் போட்டு பிளண்ட் பண்ணி கொண்டாந்து சொருவினாங்க. அதான் டிஆர் பாலு கூட கேட்டாரு, ஏன் எல்லாத்தையும் சாண்ட்விச் பண்றீங்க, தனித்தனியா சொல்லிட்டு போங்கண்ணே. ஏற்கனவே 33 விழுக்காடு ஒதுக்கீடு மக்களவையில கொடுக்கறதுக்கான சட்டம் 2023 நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு கூட நீங்க நடைமுறைப்படுத்தலாம். அதையும் இதோட சேர்க்குறீங்க அப்படின்லாம் வந்துட்டு கேட்டாரு. அதுக்கெல்லாம் பதில் இல்லை. இந்த எல்லாம் தோத்து போயிட்டோன்னு சொல்றாங்க, மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தரத எதிர்கட்சிகள் விரும்பவில்லை, எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லாரும் அந்த ஆணாதிக்க தன்மையோடு எதிர்த்தார்கள் அப்படின்ட்டு மோடியும் அமித்ஷாவும் பேசுறாங்க. அட முட்டாள்களை, மக்களுக்கு யோசிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன பண்ணீங்க? அந்த இதுல 33% இடஒதுக்கீடு தர்றது எப்பவோ அப்ரூவ்டு, அதே எதிர்க்க போறாங்க அப்படின்னா நீங்க பெண்களுக்கு ரொம்ப அப்படி நாரி சக்தி அப்படிலாம் பேசுறீங்களே. அதான் கேட்டாரு, என்ன கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த உறுப்பினர், இவ்வளவு தூரம் எனக்கு வந்துட்டு நம்ம பிரதமர் வந்துட்டு பெண்களுக்கு மேல ஆர்வம் கொண்டிருப்பாரு, அக்கறை கொண்டிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் அங்க எதிரில் நான் பார்க்குற பெண்களே காணோம், ட்ரெஷரி பெஞ்சஸ் ஆளுங்கட்சி காணும், ஏன் பிரதமரே ஒரு பெண்ணை நியமிக்க கூடாது?
அடுத்தபடியாக நியமிப்பாரு, நான் அந்த அறிவிப்பை வெளியிடுவாருன்னு பார்க்குறேன் அப்படிலாம் சொன்னார். அவர்லாம் அப்படியே கருத்து போய் விட்டு தான் உட்காந்துட்டு இருந்தார். எப்போதுமே மோடி அதே மாதிரி உட்காந்துருந்தாரு, பேசலை. அவர் நல்ல கிண்டலாக அடிச்சு விட்டார் எல்லாமே. இது வரைக்கும் 33% கேட்குறீங்களே, உங்களுடைய மொத்த உறுப்பினர்கள் ஒரு 5% 10% இருக்கிறாங்களா மெம்பர்ஸ்ன்னு கேட்டார். கிழிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எதிர்கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க பெண்கள். அதுவும் இந்த மசோதாவை பற்றி பேசுறதுக்கு பாஜக இருந்துட்டு ஒரு பெண்ணு கூட இல்லை, முன் வரலன்னா கொடுக்கல. அவங்க வேடிக்கை பார்க்குறவங்களா தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா திமுக சார்பாக கனிமொழி வச்சு வெளுத்து கட்டினாங்க, கேள்வி மேலே கேள்வி போட்டு வெளுத்து கட்டினாங்க. சபாநாயகரை சேர்த்து அடித்தாங்க அவங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க சுப்ரியா சுலே, நிறைய பேர் இருக்கிறாங்க பெண்கள் எதிர்கட்சி வரிசையில். தமிழ்நாட்டுக்கு சொல்லித்தர அப்படின்ற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டு இவர் தோத்து போச்சு மசோதா. இவருடைய நோக்கம் என்ன? பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதுக்காக நாடாளுமன்ற மக்களவையினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்கிறோம், அது 850 சீட்டை அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்க போறாங்க? இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். அந்த கமிஷன் என்ன பண்ண போகுது? பாப்புலேஷன் படி கொடுக்க போகுது. அப்படி பாப்புலேஷன் படி கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு 10 ஆண்டு காலத்தில் 2001 2011, ஏன்னா 2011 சென்சஸ் படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மசோதா அந்த திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருக்குது? 2001க்கும் 2012க்கும் இடைப்பட்ட காலத்தில் 15 கோடியா இருந்த உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 20 கோடி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷனு வெறும் 5% தான் இன்க்ரீஸ் 10 ஆண்டு காலத்திலேயே. அப்போ ஒரு 40 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடும், 26% ஒரு 10 ஆண்டுகளில். தமிழ்நாடு எங்கே போகிறது? அதுக்கு 7 வருஷம் ஆகும் டபுள் ஆகிறதுக்கு. அதாவது 70 வருஷம் ஆகும் 7 சென்சஸ். அப்போ யாருக்கு நிறைய போகும், யாருக்கு கம்மியாக வரும்? இத்தனைக்கும் தமிழ்நாடு ஏன் அந்த மாதிரி, தமிழ்நாடோ கேரளாவோ கர்நாடகாவோ ஏன் அதில் பாதிக்கப்படுது? ஏன் பாதிக்கப்படுதுன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 75ல் இந்திரா காந்தி இருந்த போது கொண்டு வரப்பட்ட 20 அம்ச திட்டத்தில் ஒன்று, அதை கடைபிடிச்சு நிறைவேற்றணும். நோ கொயர்சன். எடுத்துகிட்டு போயிட்டு யாரையும் வந்துட்டு ஃபோர்ஸ்டு வாசக்டமின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யாருக்கும் வந்துட்டு அந்த இது பண்ணலை, அப்படிலாம் பண்ணலை. இங்கே எல்லாமே வந்துட்டு வில்ஃபுல்லாக தான் நடந்துச்சு. அந்த மாதிரி மக்களே முன் வந்தாங்க, பண்ணாங்க. இப்போ 2 பிள்ளைய பெற்றுக்கிட்டாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. நிறைய பேர் படிக்க வச்சாங்க. இன்றைக்கி நிறைய படிப்பறிவு உண்டு, எல்லாமே உண்டு. ஃபெர்டிலிட்டி ரேஷியோ தமிழ்நாடு கேரளாலாம் குறைவாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து சொல்லியாச்சு வாதத்தில். ஆனால் இவ்வளவும் முடிஞ்சு இவங்களுடைய அந்த தொகுதிகளை குறைச்சி வட மாநிலங்களிலிருந்தே வரக்கூடிய தொகுதிகளை வச்சு ஆட்சி அமைக்கலாம், சட்டத்தை ஏற்றலாம், கொள்கை முடிவு எடுக்கலாம் அப்படின்ற அந்த குயுக்தி திட்டத்தை இந்த வாக்கெடுப்பின் மூலம் உடைச்சிட்ட உடனே 2 பேரும் அலறாங்க. அப்படியே நாரி சக்தி நாரி சக்தி நாரி சக்தின்னு. நீங்கள் நாரி சக்திக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நல்லா கேட்டாங்க. பிரியங்கா தான் கேட்டாங்க, டே நீங்களாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல நம்மளும் அதை போட்டிருக்கோம், அந்த இன்சிடெண்ட்டை, ஒரு பெண்ணை 4 பேர் கொண்டு போயிட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி காலை உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. ஹத்ராஸ்ன்ற ஒரு இடத்துல ஹத்ராஸ்ன்னு போட்டு பாருங்க, அந்த 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 கிரைம், அந்த கொடூரம் அவங்களுக்கு வரும். அதை அந்த பொண்ணை அப்படியே விட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு காது செவிடி, கேட்காது சரியா. அவங்க தேடிக்கிட்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. வாக்குமூலம் எடுக்கலைங்க போலீஸ், உத்தரப்பிரதேச போலீஸு. ஏன்? அவனுங்கெல்லாம் மேல் சாதி பெரிய ஆட்கள், எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். சாவரத்தை கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு கோர்ட்டு சொன்னதுனால எடுத்துட்டான் வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த குடும்பத்தார் இல்லாதே எடுத்துட்டு போயிட்டு கொளுத்துறாங்க, எரிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணி கடைசி வரை கைது செய்யப்படல. அதான் பிரியங்கா கேட்டது, ஹத்ராஸில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாரி சக்திக்காக குரல் கொடுக்குறீங்களான்னு கேட்டுச்சு. நல்லா இருக்குது. சாணக்கியனே பார்த்தா கூட அதிர்ந்து செம்மையாக போட்டு அவங்க அடி பின்னி எடுத்தாங்க. நேற்று நல்லா சிரிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. யாரை பார்த்து? உள்துறை அமைச்சரை பார்த்து. உடனே அவர் வாயை பொத்திக்கிட்டாரு. என்னன்னா அப்படியே கிண்டல் அடிப்பாங்களாம் இவங்க. ராகுல் காந்தி கிண்டல் அடிச்சாரு. அது உடனே தேசத்தை பற்றி, தேசத்தையே நீங்கள் அவமதிப்பதற்கு ஒப்பாக ஆட்டிட்டாங்க. உடனே ராகுல் காந்தி சொன்னாரு, உங்களை பற்றி பேசுனா உடனே தேசத்தை பற்றி பேசுறது ஆகிடுமா? இந்த நாடு வேற, நீங்கள் வேற. நாட்டை நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கிட்டவே பதில் சொல்றாரு. இப்படியெல்லாம் பேசி கீசி முடிச்சதுக்கு பிறகும் கூட இன்னைக்கு காத்தாலேருந்து ஆங்கில சேனல்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற பழக்கம் இல்லையோன்னு தெரியல. நான் ஒரு பத்திரிகைக்காரனை எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடப்பேன், டென்ஷன்லாம் ஆக மாட்டேன், பார்த்துக்கிறேன். அந்த நாட்டில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அரவிந்தர் சொல்வார், எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை மாதிரி பாரு, எல்லாத்தையுமே ஒரு விட்னஸ் புருஷா சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இரு. நீ ஒன்றும் அதில் ஒன்று படுத்திக்காத, ஒன்று என்ன செய்யணுன்றது தனியாக செஞ்சுக்கிறலாம், அது வேற அப்படி சொல்லுவார். பார்த்தா நாரி சக்தி அப்போசிஷன் டிஃபீட்டட் நாரி சக்தி. ஒரு என்னடா டிஃபீட் பண்ணாங்க? இந்த தமிழ்நாடு தான் 1989 பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துச்சு. 1990 இந்த மாதிரி உள்ளாட்சிகளில் 33 விழுக்காடு கொடுத்து பெண்கள் எத்தனை பேர்? 25 பேர் இங்கே மேயரா இருக்கிறதுல 11 பேர் பெண்கள். நீ சொல்ல அந்த மாதிரி பிஜேபி காரன் பார்த்தான அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லட்டும். என் நண்பர்கள்லாம் கூட இருக்கிறாங்க பிஜேபியில். எனக்கு கொள்கை தான் எதிரி, மக்கள்லாம் கிடையாது. பார்த்துட்டு சொல்லட்டும். 25 பேர் தமிழ்நாட்டில் வந்துட்டு மேயர் பதவியில் இருக்கா. இங்கே தமிழ்நாட்டுடைய பிரியாலேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் 11 பேர் பெண்கள். அது எத்தனை பர்சன்டேஜ் வருது பாரு. புரியுதா? இதுதான் தமிழ்நாடு. நீ தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு நீ எதுவும் சொல்லாத. தடுக்கி விழுந்தீங்கன்னா தான் ஆம்பளை மேலே விடணும், இல்லாட்டி தான் பொம்பளை மேலே விடணும். அந்த மாதிரி நாடு இந்த 2 நாடு. அடுத்தபடியாக கர்நாடகா வருது. நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம். நாரி சக்தி அப்படின்றதெல்லாம் அங்கே வந்துட்டு வடக்கில் புழுவு, இங்கெல்லாம் புழுகாத. அப்படியே மாத்துறாங்க கதையை. இப்ப நீங்க நைட்டு பேச போறாராம் யாரு? பெண்களுக்கு நாங்க என்னென்னவோ செய்யணும்னு நினைச்சோம். அழுவுறதுல மோடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா அழுவாரு. மே பாரத் ஹே, நாரி சக்தி ஹே, எல்லாம் புழுகு. துபாக்கூர்னா நம்பர் 1 துபாக்கூர் இந்த நாட்டினுடைய பிரதமர் தாங்க. அதெல்லாம் உணர்ந்தே நான் சொல்றேன், சும்மா மோடி அப்படிலாம் கிடையாது, உணர்ந்தே சொல்ல வர. பெரிய துபாக்கூர். தோற்கடிக்கப்பட்டது எது? சொல்லி தோற்கடிச்சாங்க, டீலிமிட்டேஷன். ஆனா நீ என்ன சொல்ற? அப்படியே பரட்டுற. அவங்க சொன்னாங்க எதிர்கட்சி உறுப்பினர்களா, இன்னைக்கு நீ நடைமுறைப்படுத்து, இந்த 543 நடைமுறைப்படுத்து, 33% இப்ப நடைமுறைப்படுத்து, நாங்க ஏத்துக்கிறோம். கொடுத்துட்டு இல்ல. இந்த விவாதம் நடக்கும் போதே அந்த 33% ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அரசு வெளியிட்டாச்சு, கெசட் வெளியிட்டாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டம் ஆயிப்போச்சு. அப்புறம் எதுக்கடா மறுபடியும் இந்த இதில் எடுத்தாந்து லிமிட்டேஷன் எடுத்தாந்து சொருவுற? அதான் முடிஞ்சு போச்ச. கொடுத்துட்டல, நடைமுறைப்படுத்து. அவங்களுக்கு அது இல்லை முக்கியம். நோக்கம் இந்த சீட்ஸை குறைக்கணும் தென் மாநிலங்கள்ல. அது நீ அப்படி குறைச்சாலும் கூட நீ ஒன்றும் பண்ணிட முடியாது, அது வேற கதை. நாடே சிதறண்டு போயிடும். அப்படியேப்பட்ட ஆபத்தெல்லாம் இருக்காதுல்ல, ரைட்டா? அதனாலதான் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இதை எதிர்த்து பேசுறார். இது நல்லதில்லை, இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கு உததல்ல அப்படின்ட்டு அவர் பேசினார். ஏன்னா இவங்களை பத்தி தெரியும் அவருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாம் விட்டான்ஸு புடுகினு அப்படின்றதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அதனால ஏன்னா பக்கத்தில் இருக்காருல்ல அவரு, அதெல்லாம் தெரியும். ஆனா மோடி எப்படி பண்றாரு பாருங்க. மோடி அமித்ஷாவும் அப்படியே பெண்களுக்காக இவங்க வந்த மாதிரியும் அப்படியே கொடுத்தா மாதிரியும். டேய், நீங்கள்லாம் பெருசு புகழ்பாடக்கூடிய மனுஸ்மிருதியில பெண்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு? நாளைக்கு கேட்குறேன் நான். இதோ இப்போ மோடி இன்னைக்கு பேச போறார், நாளைக்கு அமித்ஷாவும் மோடியும் நாங்கள் மனுஸ்மிருதியை ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்லிடுவீங்களா நீங்க? மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்குது? ஒரு பெண்ணு தாயா இருந்தாலும் ஒரு ஆண்மகன் அவளோட தனிமையில் இருக்கக்கூடாது. யார்? அம்மாவோட. என்ன ஆயிடும்? கெடுத்துருவாளாம். யாரு? தாய் மகனை. இவங்களாம் இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல. காட்டு மராண்டி கூட்டத்துல கூட இப்படி எல்லாம் இருக்காது. ஆனா இவங்க என்ன விதமான காட்டு மராண்டின்னு நம்மளுக்கு தெரியல. சொல்றாமே ஆரிய மாயையா, ஆரிய மாயை அப்படின்ட்டு அண்ணன் சொன்னாரு. வஞ்சக வேந்தே போற்றி, பேசனா இரண்டுடைய போற்றி, போற்றின்னு போட்டு அடிச்சு தள்ளுவாரு. ஆரிய மாயை எடுத்து போடுங்க, சும்மா தான் இருக்க கூகுள் அடிச்சு விடுங்க, பாருங்க அண்ணா எப்படி அனலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. MA அண்ணா அவர் பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இவங்க தான் சொல்றாங்க அப்படியே நாரி சக்தி கொடுப்பாருங்கடா. நீங்க நைட்டு பேச போறாரு பாருங்களேன். அப்படியே தேச அளவில் அப்படியே ஒளிபரப்பாகும். மோடி அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அடுத்தவனை மட்டும் முட்டாளுன்னு நினைக்காதீங்க. நீங்க முட்டாளு, அது எங்களுக்கு தெரியும். நாட்டை முட்டாளுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பானது சிந்தனை ஓட்டம். சிந்தனை எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனா 2 பேர் தான் அந்த நாட்டில் வந்துட்டு எதிர இருக்கிறவங்க முட்டாள் நினைக்கிறீங்க. ஒன்று நீங்க, இன்னொன்று எங்க ஊர்ல இருக்கிற விஜய். அவர் அப்படிதான். அவர் என்ன வேணாலும் உளருவார். அப்புறம் இப்படின்னு டான்ஸ் எல்லாம் ஆடிடுவார். அவர் அப்படி கையாட்டார்னா போதும், அப்படி நாட்டு மக்கள்லாம் அவர் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி புழுகு எல்லாம் டுபாக்கூருங்க. ஒன்று தெரியாது, ஒரு இடவு தெரியாது, பேசி ஒன்றும் விலை ஆகலை.
நான் வெறும் ரோட் ஷோ மட்டும் நடத்துவேன். ஒரு தலைவன் அந்த ஆள் அந்த மாதிரி. அங்கே அவரு, இங்கே இவர். அங்கே அவர் பேப்பரை பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓமை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டுவார். இங்கே பத்திரிகையாளர்களா எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அங்கே இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஓட்டு வண்டியை. இவர் 4 முறை கேன்சல் பண்ணிவிட்டான் கடலூர் ப்ரோக்ராமை. ஏன்ற காரணத்தையும் சொல்லலை. 4 முறை பர்மிஷன் கேட்க வேண்டியது, பர்மிஷன் தரணுன்னு வரமாட்டேன்னு வேண்டியது. என்ன அதுன்னு தெரியல. இங்கேருந்து ஹெலிகாப்டரில் போக போகிறாரு அவர். இந்த ஹெலிகாப்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் பறந்து அப்படி என்ன அரசியல் பேச போற? புரியல விஜய், தயவு செய்து அதெல்லாம் சொல்லி கொடுங்க எங்களுக்கு. ஹெலிகாப்டரில் 4 மணினா ஒரு 4 சாலை வழியாக போனீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்தில் போவோம். நல்லா பார்த்துக்கிட்டே போகலாம். அதெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லை. நீ இருட்டில் வாழற மனுஷன். நீ 70 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே உட்காந்துருந்த, நீ யாரையும் பார்க்காத அப்படியேப்பட்ட ஆள். என்ன பேசியிருப்ப? அவ்வளவு இருக்குதா பேசுறதுக்கு? அப்படின்னா ஒன்று பண்ணு, ஒரு வீடியோ பேசி வெளியிட, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்லா டான்ஸ் ஆடுவேன், அதெல்லாம் தெரியும். அப்புறம் இப்படின்ட்டு போயிட்டு ஒரு 20 பேரை கேட்க தெரியுதா இப்படின்னு வருவார். இப்படி கீழே இப்படி பண்ணுவார். இப்போ ஒரு 20 பேரை அட்டி துவம்சம் பண்ணுவார். இங்கே வந்து ஏரோப்ளேனில் மட்டும் இப்படி ஏறுறாரு 4 சீட்டு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நாட்டுக்கு ஒரு மோடி போறாதா? இன்னொருத்தன் தேவையா? யோசிங்க விஜய். இப்படின்னா மக்களை வந்துட்டு துன்புறுத்தாதீங்க. போலீஸ்காரனை துன்புறுத்துறீங்க, மக்களை துன்புறுத்துறீங்க, டிராஃபிக்கை துன்புறுத்துறீங்க, கடைக்காரனை கடையை மூட வைக்கிறீங்க. என்னைக்கு திருச்சியில் காலை எடுத்து வச்சிங்களோ பிடிச்சது தமிழ்நாட்டுக்கு சனி. அன்னையில சனி இல்லை, தரித்திரியம். சனி நல்லா தான் கொடுக்கும், நல்லா வழி நடத்தும். தரித்திரியம் அன்னைக்கு பிடிச்சது ஜனங்க அன்னைக்கு. ஆனால் இவருக்கு தான் ஓட்டு போகிறதுக்கு இப்படி ஒரு ஊடகத்தில் இருக்காங்க சில லூசுங்களா. எதுவும் விஜய் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க தெரியுங்களா? எவ்வளோ தாக்கம் ஏற்படும். என்னடா டே, யாருக்கிட்டடா காது குத்துறீங்க? எனக்கெல்லாம் சின்னதில் காது குத்தியாச்சு கமல் போடுற அளவுக்கு. நல்லா கமலை சொல்லிங்கன்னா நல்லா நிற்கும். 2 காதையும் குத்திட்டாங்க. ஏன் குத்துறாங்கன்னா இவங்களாம் இந்த மாதிரி எதிர்காலத்தில் குத்திடக்கூடாது பிள்ளைக்கு அப்படின்றத தான் குத்திருக்கிறாங்க. அதெல்லாம் காது குத்திருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய பிரதமர் இன்னைக்கு நைட்டு பேச போறாரு. தயவு செய்து கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க. கேட்டுட்டு வேணா அவருக்கு இமெயிலுக்கு தட்டி விடுங்க. ஏற்கனவே 33% has been approved by the parliament, by both the houses of parliament, and that has become released in the gazette also. What prevents you from implementing that in the elections immediately? இது மாதிரி எந்த எலெக்ஷன் இருந்தாலும் அதான் அப்படி சொல்லு அப்படின்னு கேளுங்களேன். என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். எல்லாம் மோசடி பேர் வழிங்க. டுபாக்கூர், நம்ம ஊர் மொழி சென்னை மொழி டுபாக்கூர். ஆனால் பெரிய டுபாக்கூர். இந்த டுபாக்கூரில் நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு எடுத்து சொல்லுங்க. அந்த இங்கிலீஷ் மீடியா அது என்னவோ அது இவங்களை விட அவங்க பெரிய டுபாக்கூர். மக்கள் நம்புவானுங்கன்னு நினச்சதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. 2 நாளாக நடந்த விவாதத்தில் என்ன மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணானுங்க எதிர்கட்சிகள். இதுக்கும் மேலேயுமா நம்புவீங்க? அறிவை கொண்டு சிந்தியுங்கள், அறிவை கொண்டு சிந்தியுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.